கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1606 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 26 அதிகாரம் 1வது வசனம், அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். பலனான நகரம் நமக்கு உண்டு. இந்த பூலோகத்திலே ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் வாழ்கின்ற பகுதி சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பலனான நகரமாகிய பரம எருசலேமை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்கிற பகுதியிலே உங்களுக்கு எதிரடையாய் மனிதர்கள் எழும்பலாம், கிளர்ச்சி செய்யலாம். கவலைப்படாதிருங்கள், ஒரு நாள் அவையெல்லாம் அடங்கிவிடும். உங்களுக்காக ஆண்டவர் பலத்த நகரத்தை வைத்திருக்கிறார். அதை சுற்றிலும் இரட்சிப்பை மதிலாக வைத்திருக்கிறார், அரணாக வைத்திருக்கிறார். இரட்சிப்பும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இரட்சிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழுங்கள். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். இரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இரட்சிப்பு கர்த்தருடையது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் யார் யார் பலனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பலனான நகரத்தை நீர் வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே துயரத்தோடு வாழ்கிறவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். துக்கத்தை மாற்றுகிற இயேசு அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு துக்கத்தை மாற்றுவார். பலனற்று இருக்கிற மகனே, பலனற்று இருக்கிற மகளே, நீ கர்த்தரிடத்திலே வா. இரட்சிப்பை உனக்கு மதிலாக அரணாக அவர் தருவார். நீ பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.